அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் அன்னைக்கு 1/9/2024 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதில் என்ன லக்கணம், என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ போயிட்டு இருக்கிற கோச்சார பலன் அதனோட ஒப்பிட்டு பாருங்கள். ஏன்னா கோச்சார கிரகங்கள் நடக்கின்ற தசாபுத்திக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அதை சரியான பலனை அனுபவிக்க முடியும் ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரம் இருக்குது அப்படிங்கிறத ஒப்பிட்டு பாருங்கள். செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்கு என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்னென்ன கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய அதிபதியான சனி பகவான் அங்கேயே ஆட்சி மூல திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பில் அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 8ஆம் இடம் சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திர பகவான் இங்கிருந்து நகர்றாரு. 11ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. அவரோட சேர்ந்த புதனும் இருக்கிறாரு. இவர் செப்டம்பர் 17க்கு பின்னாடி, அதாவது சூரியன் செப்டம்பர் 17க்கு பின்னாடி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 12ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்சம் அப்படிங்கிற நிலையில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் கூட கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. இது இந்த மாதத்தில் துலாம் ராசிக்கான கிரக நிலைகள். தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடம் எந்த வகையிலையும் தீது இல்லாமல் நல்லா தான் இருக்குது. அதாவது அசுபத்தன்மை இல்லாமல் நல்ல ஒரு நிலையில் தான் அந்த இடம் இருக்கிறனால தொழிலில் பெரிய அளவில் கெடுபலன் இல்லை இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே விஷயம் என்ன ஒன்றுனா, ராசிநாதன் நீச்சம், அதை தவிர வேறு எந்த குறையும் இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சந்திர பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் 10ஆம் இடத்துல இருந்தால் நகர்றாரு. அப்படி இருந்தாலும் பெரிய அளவில் கெட்ட கிரகங்களுடைய பார்வை 10ஆம் இடத்துல இல்லை. அதனால் ஒரு நல்ல அமைப்பு தான் தொழிலில். ஆனால் என்ன ஒன்று, ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தவிர பெரிய அளவில் பாதிப்பை தொழிலில் கொடுத்துட போகிறதில்லை அப்படின்னு சொல்லலாம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல ராகு பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே வேலை செய்கிற இடங்களில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இவர்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் வேலை செய்பவர்கள் இந்த ராகு பயிற்சி முடிகிறவர்களுமே, ராகு கேது பயிற்சி முடிகிறவர்களுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வித்தைக்காரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயந்தான், பெரிய அளவில் கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. கொஞ்சம் மனசங்கடங்கள், கஷ்டப்படுற விஷயங்கள்லாம் விட்டு ஒதுக்கிட்டு கோபப்படாமல் நல்ல முறையில் படிங்க, அதுதான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் 9ல் அமரும் பொழுது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனக்கசப்புகளையும் கோபங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயே கொஞ்சம் கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, கோபத்தை விட்டு கொடுங்க. புதன் நல்ல இடங்கள்ல தான் இருக்கிறாரு. 12ல் அவர் வந்தாலும் கூட அவர் ஆட்சி அப்படிங்கிற இடத்துல வந்துடுவார். அதாவது 11லையும் 12லையும் இந்த மாதம் மாறி மாறி இருக்கிறனால பெரிய அளவில் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. படிப்பு நல்லா தான் இருக்குது. படிக்க வேண்டிய நேரங்களில் கோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ஒதுக்கி வச்சிட்டிங்கனாவே இந்த மாதம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மிக சிறப்பான யோகத்தை தான் தரும். செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் பாக்கியஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கிறது நல்ல விஷயந்தான். 2ஆம் வீட்டுக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னாலும் கூட அவர் தன்னுடைய 4ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்ப்பார், விரயஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் தன் குடும்பத்திற்கு தேவையில்லாத விரய செலவுகளும் சேரக்கூடிய காலமாக இது அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்திற்கு தேவையான தனவரவு பணவரவு இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி 9ல் போய் அமர்ந்திருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாகவும் சில தடங்களும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் அதிகப்படியான முயற்சி தேவை. குடும்பத்திற்கு தேவையான தனவரவுகளை பெறுவதற்கு அதிகமான முயற்சி தேவை அப்படிங்கிற நிலை. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7க்குடைய கலத்திரக்காரகன் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானம் ஏறி அமர்ந்திருக்கிறது மிக சிறப்பான ஒரு யோக பலனை தரக்கூடிய மாதம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற உறவும் அவர்தான் ஒருவர். குடும்பத்தில் வேற்று நபர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அவர் கொடுப்பார். 12ஆம் இடம் அப்படிங்கிற அயன சயன போகம் கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்கறது மிக சிறப்பான ஒரு யோகம் தான். பாக்கியத்தை கொடுக்குது இல்லைங்களா, அது சிறப்பான விஷயங்கள் தான். கொஞ்சம் தூரமாக வரன் தேடிக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்ததான் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தன் சுகம் சார்ந்த விஷயங்களை நல்ல முறையில் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளையும் பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு ஒரு மங்கள யோகம் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும்.
உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேதுவோட இணைஞ்சு ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது இந்த மாதம் பெரிய சிறப்பு அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா கொஞ்சம் அடிபடக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கிறது இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பை தரும். துலாம் ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி நற்பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானம் மாரி அமர்ந்திருக்கிறது சிறப்பு தான். அதனால் பெரிய அளவில் கெடுபலன் இல்லை, நல்லா தான் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம். அடுத்ததாக பார்த்தோம்னா சுவாதி, ராகுவுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுவார், 4ஆம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால் தன் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். தேவையில்லாத கடன்களை வாங்காதீங்க, கடன் சுமையை அதிகரித்து தந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். அவரும் எங்கே அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல அமரும் பொழுது ஒரு காரகத்தில் குரு பகவான் அமர்றாருன்னா அந்த காரகத்தை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் கடன்களும் வம்பு வழக்குகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடும். அதனால் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாலட்சுமி, தனித்திருக்கிற மகாலட்சுமி, துர்க்கை அம்மன் வழிபாடு, இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை கண்டா இந்த வழிபாடுகளை சிறப்பாக செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை தந்துடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசியின் அடிப்படையிலையும் சரி, லக்கணத்தின் அடிப்படையிலையும் சரி, தசாபுத்தி பலன்களோட என்னெல்லாம் கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத திருமணம், தொழில், வேலை வாய்ப்பு, தன்னுடைய குடும்பத்திற்கான நன்மைகள் போன்ற விஷயங்களில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் ராசிக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், வருடம், மாதம் போன்றவற்றை பதிவிடுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.